நல்லா பாருங்க, பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கான கிரகம் சுக்கிரபான் சனிபான் சேர்ந்து உச்சமாகுதுங்க. நேரம் 2ஆம் இடத்தை பாக்குதுங்க. ஸ்ட்ரைட்டா வேலை, அதாவது குடும்பஸ்தானத்தை பாக்குதுங்க. அப்ப வேலை உத்தியத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும்ல. வேலை உத்தியத்துல வெளிநாடு வேலை பார்த்தா சரி, வெளியூர் வேலை பார்த்தா சரி, நிறைய விசா பிரச்சனை, இந்த கழக பிரச்சனை இருக்குமா? அந்த விசா பிரச்சனை சரியாயிரும். பயங்கரமான திறமையான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், எதுக்குமே பயப்படாம இருக்கக்கூடிய ஒரே குணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம். சிம்மம் சிம்மம். வாழ்க்கையில ஏதாவது கேஸு, என் மேல கேஸு இருக்குங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க. நான் மருத்துவ செலவு நான் பண்ணாம இல்ல, மருத்துவ செலவு இப்ப பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா சிம்மம். சிம்மம் சிம்மம். அதே மாதிரி பாருங்க, நேரம் 11ஆம் இடத்துல தான் குருபான் பயங்கரமா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதுல சிம்மத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் வரக்கூடாதுங்க. அவ்வளவுதாங்க. 7ஆம் இடத்தை அது இல்லாம குருவுடைய பார்வையில வச்சுக்கிறாங்க. திருமண பேச்சு பேசி பாருங்க, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் பாருங்க. குழந்தை பாக்கியம் கிடையாதும் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் ஒண்ணு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்டே குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவலி குருவை சிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில மாதம் மார்ச் மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகமாக இருக்குது நல்லா பார்க்கணும். இந்த மார்ச் மாசத்துல 2 கிரகம் நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்கு. சுக்கிரபான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி? சுக்கிரபான் உச்சத்துல, குரு பகவான் பார்வை 4 கிரகத்து மேல. அப்ப 4 விதமான யோகங்கள் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல? ஒரே விசேஷம் தான், வேற எந்த நான் சொல்ல மாட்டேன். மாசி மகாமகம். பொதுவா பாருங்க, இந்த மாசி மாசம் வரக்கூடிய மகங்கிறது ரொம்ப விசேஷம். நம்முடைய எல்லாருடைய முன்னோருடைய தொடர்பு நல்லா இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் இந்த மாசி மாசம் வரக்கூடிய இந்த மகங்கிறது. இதான் இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷம். குலதெய்வத்தை எல்லாருமே போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா காலச்சக்கரத்தின் சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வ அருள் முழுக்க இருக்கும். குலதெய்வ கோயில்ல நிறைய பூஜைகள், நிறைய விசேஷ காலம் நல்லா இருக்கும், நல்லா விசேஷமா இருக்கும். மெயினா அம்மனுக்கு உகந்த நாள் இதுங்க. மகமாயி மாரியம்மனுக்கு உகந்த மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்குது. கடைசி முடி வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மார்ச் மாசம் என்னென்ன ஜாக்பட் யோகம் இருக்குது. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் சிம்ம ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 5வது ராசி. எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசினா சிம்ம ராசியை மட்டும் தாங்க சொல்ல முடியும். எப்படி? பயங்கரமான திறமையான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், எதுக்குமே பயப்படாம இருக்கக்கூடிய ஒரே குணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம். சிம்மம் சிம்மம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு பயங்கரமா இருக்கும் பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் எப்படி? வரக்கூடிய மார்ச் மாத பலன் நல்லதா கெட்டதா? எப்படி? நல்லதா கெட்டதா? ஏன்னா எல்லா கிரகமும் நல்லா இருக்குது. நான் கெட்டது இங்க சொல்ல, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் கெட்டதே சொல்ல வரல, நல்லது மட்டும் தான் சொல்றேன். அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மார்ச் மாசம் எல்லாருடைய விதி ஜாதகம் எடுத்து பார்த்துக்குங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம். அந்த கர்மாவை எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணுங்கிற ஒரு தைரியத்துக்குள்ள வாங்க. சிம்ம ராசி உங்களால முடியும். உச்சமான சுக்கிரனோட சனி பகவான் இணைகிறார். அதனாலதான் எல்லாருமே நான் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ண சொல்றேன். இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கான நேரங்க. உங்க ராசிய அதிபதி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார், சூரிய பகவான். நீங்க தோற்க பிறந்தவங்க இல்ல, ஜெயிக்க பிறந்தவங்க, ஆள பிறந்தவங்க சிம்மங்க. அப்படி சொல்லணுங்க பலனை. நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். இப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுக்கான நட்சத்திரத்துக்கான பலன் இந்த மார்ச் மாசத்துல எப்படி யோகம் இருக்கு அதுக்கான பதிவு இதுல இருக்குது. கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலே கேது பகவானா 7ஆம் இடத்துல பாருங்க. ஏன் நல்லது நடக்க போது சொல்ற தெரியுமா? 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், அடுத்து ராகு, அடுத்து பாருங்க 8ஆம் இடத்துல உச்சமான சனியோட, உச்சமான சுக்கிரோட சேர்ந்து சனி பகவான், அடுத்து 11ஆம் இடத்துல குரு பகவான், இல்ல சூரிய பகவான் பாருங்க 8ஆம் இடத்துல அவரும் உச்சமாவார் எப்ப? 15ஆம் தேதிக்கு அப்புறம்.
25 அப்புறம் 9ஆம் இடத்துக்கு போவாரு இந்த சுக்கிர பகவான். நான் சொல்லல, எதிர்பாராம ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. எல்லா கிரகம் ஒண்ணு சேர்ந்து உங்களை பாக்குது. அதனாலதான் நான் இவ்வளவு நல்லது சொல்ல வரேன். நான் கெட்டது நான் சொல்ல வல்ல. நீங்க தயவு செய்து எல்லாருமே ஏன் ஜாதகத்தை பார்க்க மாட்டீங்க? கண்டிப்பா செக் பண்ணிட்டு எடுங்க. கரெக்டான ஒரு பலன் மார்ச் மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். அதான் சொல்லல, மெயினா நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது உங்களுக்கு இன்னும் என்ன கிரகம் பலவீனத்தை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். நம்ம ஏதாச்சும் ஒரு கர்மால பிறந்திருக்கோம், அதை கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரத்தை பண்ணி நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. பெருசா உள்ள பாதிப்பு சின்னதை குறைக்கிற பரிகாரம் இருக்குல்ல, அதையே நம்ம செய்ய மாட்டோம். கண்டிப்பா செஞ்சா கண்டிப்பா நமக்கு வெற்றி வரும். ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை யாருடைய விதிஜாதம், நான் ஓப்பனா சொல்றேன், யாருடைய விதிஜாத திசா, நான் எல்லாத்துக்கும் சொல்ல, தயவுசெய்து இது எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். யாருடைய பிரபுஜாதத்துல சனி பகவான் கெட்டு போய் இருக்காரோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை இப்ப ரீசெண்டா 2-3 மாசம் இருந்திருக்கும். எங்க எடுத்துங்க. வேலை உத்தியோகம் நல்லா அமையல, தொழில் வருமானம் சரியா இல்லை, படிப்பு கல்வி சரியா இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, நான் லோன் கேட்டேன் லோன் கிடைக்கல, குடும்பத்துல ஒரு குழப்பம் இருக்கு, எல்லாமே தொழில் உத்தியோகம் சரியா அமையல, கணவனுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க கேட்டு மட்டும் பாருங்க. இவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லலைன்னா திருப்பி கேளுங்க. கண்டிப்பா கணவன், திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், படிப்பு, கல்வி எல்லாத்தையும் ஒரு மந்தமான தன்மையை சனி பவன் கெட்டு போயிருந்தால் அஷ்டம சனி அசால்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கும். வாழ்க்கையில ஏதாவது கேஸு, என் மேல கேஸு இருக்குங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க. நான் மருத்துவ செலவு நான் பண்ணாம இல்ல, மருத்துவ செலவு இப்ப பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா சிமம். நான் சொல்லலை, நீங்க எல்லாருமே இதை எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதத்துல யாரு ஒரு சில பேர் இது திடீர் யோகமா வேலை செஞ்சிடும். எப்படி ஒரு சிலர் திடீர் யோகமா வேலை செய்யும். இப்ப ஏன் கிரகம் நல்லா இருக்குன்னா, உங்க ராசி சூரியன் பார்த்தா இங்க கெட்டது செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டார், அவ்வளவுதான் விதிங்க. அப்ப ஜாதகத்துல சரியா இருக்கணும்ல, பிறந்த நேரம் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்களா, மக நட்சத்திரமா, பூரமா, உத்திரமா, நீங்க எல்லாமே தனி நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. ஆனா லக்னம் எல்லாரும் ஒரே லக்னத்தை பார்க்க முடியும், ஒரே நேரத்தில் எல்லாரும் பிறந்திருப்பீங்க, சிம்மராசி பிறக்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு நேரம் டைம் வருது இல்ல, ஒரு நிமிஷம் வந்தாலும் பலன் அப்படியே மாறுபட்டுரும். அதனாலதான் பொது நம்ம எல்லா வீடியும் ஏன் சொல்றோம், இதான் காரணம். சில பேர் அதை எடுத்துக்க மாட்டாங்க. நீ சொல்லக்கூடிய போதும் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்க. திசா பத்தி மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பா முடியும், உங்களால ஜெயிக்க முடியுங்க. இப்ப நிரந்தரமான வேலையை கொடுப்பாருங்க. இப்ப ஏன் வேலை கொடுப்பாரு, என்ன காரணம்? நல்லா பாருங்க, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துக்கான கிரகம் சுக்கிரபான் சனிபான் சேர்ந்து உச்சமாகுதுங்க. நேரம் 2ஆம் இடத்தை பாக்குதுங்க, ஸ்ட்ரைட்டா வேலை, அதாவது குடும்பஸ்தானத்தை பாக்குதுங்க. அப்ப வேலை உத்தியத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும்ல. வேலை உத்தியத்துல வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர் வேலை பார்த்தாலும் சரி, நிறைய விசா பிரச்சனை, இந்த கழக பிரச்சனை இருக்குமா, அந்த விசா பிரச்சனை சரியாயிரும். சொந்த குடியுரிமை வாங்க போறீங்க, இதெல்லாம் நடக்க போதுங்க. சிம்மத்துக்கு தான் நடக்கும். யார் ஜாதக திசை இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். பாடோ, மாடோ, வீடோ, வண்டியோ வாங்க போறீங்க. ஒரு கால்நடை சம்பந்தப்பட்டது குடும்பத்தில் வாங்குவீங்க பாருங்க. எல்லாம் வீடு, இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஏதாவது ஒரு சொத்து நீங்க வாங்குவீங்க. குடும்பத்துக்காக ஒரு நல்லது பண்ண போறீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சூரிய பாக்காரு. நான் ஏன் திருப்பி சொல்றேன், 3-10 பாக்குது. அதே மாதிரி பாருங்க, நேரம் 11ஆம் இடத்துல குருபானு பயங்கரமா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதுல சிம்மத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் வரக்கூடாதுங்க, அவ்வளவுதாங்க. 7ஆம் இடத்தை அது இல்லாம குருவுடைய பார்வையில வச்சுக்கிறாருங்க. திருமண பேச்சு பேசி பாருங்க, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் பாருங்க. இப்ப குழந்தை பாக்கியம் கிடையாதும், கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டுங்க. இப்ப ராசி அதிபதியை குரு பாக்குறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. சூரியனை குரு பாக்குறாரு, அப்ப குழந்தைய கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொத்துல வில்லங்கத்தை சரி பண்ணா சரி பண்ண மாட்டாரா? அப்பா சொத்தாம எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும், ஏதோ ஒரு கேஸ் இருக்கியா, நான் நடத்தலாமா நடத்தக்கூடாது, ஜெயிக்கணும்னா ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் கெட்டது நான் சொல்ல எனக்கு வார்த்தை வரல, நல்லது மட்டும்தான் வருது. கண்டிப்பா ஜாதக தசாபதினா கண்டிப்பா நல்லது நடக்கும் பாருங்க. பொதுமக்களுடைய தொடர்பு, அரசியல் ஃபீல்டு, அரசாங்க முயற்சி பண்ண முடியறவங்க சூப்பரா இருக்கும். தனியார் வேலை கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வருங்க. நேரம் நல்லா இருக்குது. புதுசா தொழில் பண்ணக்கூடிய ஜாதகத்தை பார்த்து தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா மருத்துவத்துறையில நீங்க இருப்பீங்க, யூனிஃபார்ம் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க, கட்டிட சார்ந்த துறையில இருப்பீங்க, கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பெரிய ஸ்டோர்ல வேலை எல்லாமே நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல நேரம் நெருங்கி வருது, இதை விட்டுறாதீங்க. இப்ப டைமிங் பக்காவா இருக்கா, இறங்கி நெத்திரி அடிச்சு கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய யோகம் தேடி வரும் பாருங்க. இப்ப எல்லாமே நல்லதா அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி ஓத்த. நான் சிம்மராசி பிறந்த அனைவரும் சொல்லுவேன், லாட்ரி ஓத்த நான் அதை எடுக்க சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நேரம் அப்படி இருக்குது. உச்சமான சுக்கிரனை சேர்ந்து யாரு சனிப்பான் இணைகிறார், அடுத்து சூரியன் மார்ச் மாசம் 15 இணைகிறார். கண்டிப்பா திடீர்னு லாட்ரி யோகம் அடிக்கும். 15 அப்புறம் 2ஆம் இடத்துக்கு சூரியன் பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பணம் வரப்போகுதுங்க. ஒண்ணு நகை வரலாம், பணம் வரலாம், பொருளா வரலாம், இடமா ஏதோ ஒரு இதுல நீங்க காசு பணத்தை போட போறீங்க, கன்ஃபார்ம் நடக்க போகுது. அப்ப லாட்ரியும் எடுக்கலாமா கண்டிப்பா எடுக்க சொல்லுவீங்க. உங்களை கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட வரைய ஜாதகம் பாருங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல்ல நட்சத்திரம் ஒரு மக நட்சத்திர பலன், எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. தன்மானத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய ஆள் நீங்க மட்டும்தான்.
தன்மானத்துக்கு எதையும் இழந்துருவீங்க. எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே உங்கள்கிட்ட தான். இப்படி எதை பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், ஒரு தன்மையா இருக்கணும், ஒழுக்கமானவங்க, திறமையா இருக்கணும், உங்கள்ட்ட நிறைய உண்டு. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. மகத்துல சொல்றேன், மகனத்துல பிறகு சொல்றேன், நல்ல டைம் வேலை செய்யுது, அவ்வளவுதான். ஏன் காரணம் சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகனத்துக்காரங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் சாரத்துல கேது போகிறார், உச்சமான சுக்கிரன் போகிறார். அப்ப ஏதோ திடீர் யோகம் வரப்போகுது, ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அது எதா இருக்கலாம், திருமணம் இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்ப இதை கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கணும். இந்த மார்ச் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள நான் சொல்றேன். இப்போ மகரத்தை பிறகு எல்லாமே நல்லது நடக்கும். மருத்துவத்துறையா இருக்கட்டும், வேலையா, தொழிலா, உத்தியோகம், எல்லாத்துலயும் சரி நல்ல நிறைய ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா தேடி வருது. இது ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிக்க. மகனத்தை கண்டிப்பா வெற்றி உண்டு. அடுத்து பூரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், எதுவுமே நல்ல ஒரு செயல்பாட்டில் உள்ள குணம் நிறைய உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அது பூரத்துல பிறந்தாவே நல்ல ஒரு நாகரிக ஒழுக்க குணம் இவங்கள்ட்ட நிறைய உண்டு. இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். கலைத்துறை, படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சுப செலவு பண்றது, சுபகாரியம் பண்றது, எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் சக்சஸ். எதுவும் தைரியமா இறங்கிடுங்க. பூரத்துல பிறந்தவங்க எல்லாமே சரி, எல்லாமே பொண்ணா மாறும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கண்டிப்பா வெற்றியா வரும். இனிமே தோல்வியே உங்களுக்கு வராது. கலை ஃபீல்டு, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாமே, வெளிநாடு யோகம், வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். பூரத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்து பார்த்தா உத்திராட்சியில பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. எப்படி பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரு தன்மையான குணம், எல்லாமே கொடுப்ப பாருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. உத்திரத்துல பிறந்த சொல்றேன். ஆனா ஒரு சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா பண்ண போறீங்க. அது நல்ல ஒரு மாற்றம் வருது. கண்டிப்பா நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. பாருங்க, வரக்கூடிய மார்ச் மாத பலன் சிம்ம ராசியை பொருளை பொறுத்தவரை எல்லா தடைகளையுமே உடைக்கக்கூடிய நேரமாகவே அமையுது.